எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பண்ண வேண்டிய சித்ரகுப்தர் பூஜை எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த புக்கு வந்து நான் கிரி ட்ரேடிங்கில் வாங்கினேன். ரொம்ப சின்ன புக்கு தான். இதில் வந்து பிள்ளையார் பூஜையோட அந்த சங்கல்பத்தோட சித்ரா பௌர்ணமி பூஜை எப்படி பண்ணணும்னு போட்டிருக்கோம். இதில் முக்கியமானது என்னென்னா சித்ரகுப்தர் சம்மந்தமாக ஒரு கதை போட்டிருக்கோம். அந்த கதையை படித்தா அன்றைக்கி ரொம்ப விசேஷம். அது அப்படியே இதில் இருக்கும். ரொம்ப தின்னான புக்கு தான். இந்த புக்கு இல்லைனாலும் பரவாயில்ல. விரத பூஜா விதானம் அப்படிங்கிற புக்கு இருக்கு இல்லையா, இதில் வந்து சித்ரா பௌர்ணமி பூஜை இருக்கும். சித்ரா பௌர்ணமி பூஜை அல்லது சித்ரகுப்த பூஜைன்னு இருக்கும். இந்த பூஜையை வந்து சித்ரா பௌர்ணமி, அதாவது ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் பௌர்ணமி அன்று சித்ரகுப்தருக்கு பூஜை செய்ய வேண்டும். இதுக்கு நைவேத்தியம் அப்படி என்னென்னா சித்ரான்னம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், உளுந்து வடை நைவேத்தியம் செய்வது விசேஷம். தயிர் சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம், சக்கரை பொங்கல், இதுக்கெல்லாம் பேர் சித்ரான்னம் அப்படின்னு பேர். இந்த மாதிரி பண்ணிவிட்டு பாயசமும் வடையும் பண்ணினா, உளுந்து வடையும் பண்ணினா ரொம்ப நல்லது. சக்கரை பொங்கல் பண்ணுற பட்சத்தில் பாயசம் பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு முதல்ல கணபதி பூஜை பண்ணிக்கணும். பிள்ளையார் மஞ்சள்லையோ அல்லது பிள்ளையார் விக்கிரகமோ படமோ இருந்தால் அதுக்கு அந்த 16 நாமாவளியை சொல்லி பூஜை பண்ணிவிட்டு அதற்கு தூப தீப நைவேத்தியம் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சித்ரகுப்தருக்குன்னு, அதாவது யம தர்ம ராஜாவுக்கு ஒரு 14 நாமாவளிகள் இருக்கும். அந்த நாமாவளிகளை படித்து பூ போடணும். அதாவது வரையணும்னு சொல்லுவாள். இந்த சித்ரகுப்தரோட உருவத்தை வரைஞ்சி புத்தகம், பேனா, பென்சில் இதெல்லாம் வச்சு மத்து, முறம் இதெல்லாம் வைக்கணும் பூஜைக்கு. வச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளையார் பூஜையை பண்ணிவிட்டு சித்ரகுப்தருக்குன்னு உள்ள ஒரு நாமாவளிகளை நம்ம வந்து சொல்லி அர்ச்சனை மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி படம் வரைகிறோம் இல்லையா, நமக்கு தெரிஞ்ச மாதிரி மாக்கோலத்துலேயோ அல்லது வெறும் அரிசி மாவுலேயோ ஒரு மனித உருவம் மாதிரி மணப்பலகையிலையோ சுவாமி அலமாரியிலையோ போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த அர்ச்சனை அப்படிங்கிறத பண்ணணும். ஓம் யமாய நமக, தர்மராஜாய நமக, மிருத்யவே நமக, அந்தகாய நமக, வைவஸ்வதாய நமக, காலாய நமக, சர்வபூத க்ஷயாய நமக, ஔத்தும்பராய நமக, தத்னாய நமக, நீலாய நம, பரமேஷ்டியே நம, பிருகோதராய நம, சித்ராய நம, சித்ரகுப்தாய நமக. இந்த 14 நாமாக்களை சொல்லி பூக்கள் போட்டு தூப தீபம் காட்டி சித்ரான்னத்தை நைவேத்தியம் பண்ணி கற்பூர ஹாரதி அப்படிங்கிறத காட்டணும். காட்டிட்டு சித்ரகுப்தரோட கதை அப்படின்னு நம்ம நெட்டில் போட்டாலே வரும். அப்படி இல்லைன்னா இந்த புக்கு உங்ககிட்ட இருந்ததுன்னா இந்த சித்ரகுப்தரோட கதையை நீங்கள் படிக்கலாம். ரொம்ப ஒரு சின்ன கதை தான் இது. இந்த கதையை படித்து முடிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணினா ரொம்ப சிறப்பு. இந்த சித்ரா பௌர்ணமி பூஜையை வருஷத்துக்கு ஒரு தடவை ரொம்ப நியமமாக கடைபிடித்தோன்னா அந்த வருஷம் முழுவதும் நமக்கு எந்த விதமான தோஷங்களும் ஏற்படாது. இதுவரை நம்ம ஏதாவது பாவங்கள் பண்ணியிருந்தோன்னா அது வந்து நிவர்த்தி ஆகிடும் அப்படிங்கிறது ஐதீகம். அன்றைய தினத்தில் பால், தயிர், மோர், வெண்ணெய் அந்த மாதிரி எதுவும் சேர்த்துக்காமல் விரதமாக முடிஞ்சால் உப்பு இல்லாமல் விரதம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் சேர்த்துக்காமல் விரதம் இருந்தோம் அப்படின்னா பலன்கள் அப்படிங்கிறது ரெட்டிப்பாக இருக்கும். இந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு முரட்டுத்தனம் உள்ள ஒரு பாலகன் இருக்கான். அவனுக்கு வந்து எல்லா விதமான கெட்ட பழக்கங்களும் இருக்குது. தாய் வந்து அந்த பையனோட அம்மா வந்து ரொம்ப வருத்தப்படுறா. அப்போ சித்ரகுப்தாய நமக அப்படின்னு தினமும் சொல்லிட்டு வா அப்படிங்கிறா. அப்போது அந்த பையன் வந்து என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காம தினமும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சித்ரகுப்தாய நமக, சித்ரகுப்தாய நமன்னு சொல்லிகிட்டே இருக்கான். ஆனால் அந்த பையனோட முரட்டுத்தனமோ, கோபமோ, பிடிவாதமோ, தீய பழக்க வழக்கங்களோ ஒன்று கூட மாறவே இல்லை. காலங்கள் போகுது. 50-55 வயசுக்கு மேலே ஆன உடனே அவனுக்கு வந்து இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் குறையலையேன்னு தாய் கவலைப்படும் போது அந்த பையன், அதாவது அந்த முரட்டு குணமுள்ள அந்த மனிதன் இருக்கா இல்லையா, அவருடைய கனவுல வந்து யம தர்மராஜா, அதாவது சித்ரகுப்தன் வந்து சொல்கிறேன், இன்னும் ஒரு வாரத்தில் உன்னோட கணக்கு முடிய போகிறது. நீ இது வரைக்கும் பண்ணின பாவங்களுக்கு உனக்கு நரகம் தான் கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு எனக்கு நீ சின்ன வயசுலேருந்து என்னோடய பேரை நீ வந்து விடாமல் பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நான் ஒரு எளிய உபாயம் சொல்கிறேன், அதை மட்டும் நீ பண்ணு. கொஞ்ச காலம் உனக்கு வந்து சொர்க்கத்தில் வசிக்கிற வந்து ஒரு பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். முதல்ல ஒரு குளம் வெட்டு. அந்த குளத்தில் ஒரு 3.25 நாழிகை வந்து பசுமாடு தண்ணி குடிச்சதுன்னா உனக்கு வந்து கொஞ்ச காலம் சொர்க்கத்தில் வாசம் பண்ணுற இது கிடைக்கும், அந்த ஒரு கொடுப்பினை கிடைக்கும் அப்படிங்கிறார்.
விழித்தெழுந்து பார்த்தோன்னா சித்திரகுப்தன் சொன்ன மாதிரி வேலையாட்களை வச்சு குளத்தை வந்து வெட்டுறான். சுத்தமாக தண்ணி கிடைக்கல. 7 நாளில் மரணங்கும் போது 6வது நாள் வரைக்கும் வெட்டுறான். தண்ணியே வரல. அப்புறம் லைட்டாக கொஞ்சமாக ஊற்று மாதிரி எடுக்கிறது. அதில் ஒரு சின்ன ஒரு அளவுக்கு தான் ஜலம் வருது. அப்போது ஒரே ஒரு மாடு வந்து தண்ணி குடிக்கிறது, பசு மாடு தண்ணி குடிக்கிறது. தண்ணி குடித்த அடுத்த நாள் வந்து அவன் மரணிச்சிடுறான். அப்போது சித்திரகுப்தன் வந்து யமதர்மராஜாக்கிட்ட அழிச்சுன்னு போகும்போது அந்த பாவ கணக்கில் பார்க்கும்போது அவன் எந்த விதமான புண்ணியமும் பண்ணலை. ஆனால் ஒரே ஒரு புண்ணியம் மட்டும் பண்ணியிருக்கான். என்னென்னா குளத்தை வெட்டி அதில் பசுமாடு வந்து தண்ணி குடிச்சிருக்கு அப்படின்னோடனே அப்போது இவனுக்கு வந்து ஒரு 3 நாழிகை மட்டும் சொர்க்கத்தில் இடம் கொடு அப்படின்னு சொல்கிறார். அந்த 3 நாழிகை அவன் சொர்க்கத்தில் இருக்க நிறைய மாடுகள் வந்து அந்த குளத்தில் வந்து தண்ணி குடிக்கிறது. குடிக்க அவனுடைய பாவ கணக்குகள்லாம் நீக்கப்பட்டு அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது. இதுதான் அந்த கதை. அற்புதமான கதை. படிக்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும். அது இந்த கதை நெட்டில் தேடினா கூட கிடைக்கும். அப்படி உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து அதை மனசில் ஒரு தடவை நினச்சிக்கோங்க போதும். இதை முடிஞ்சால் நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். இந்த கதையை நீங்கள் படித்தா ரொம்ப ரொம்ப நல்லது. படிச்சுட்டு சித்திரான்னங்கள் நைவேத்தியம் பண்ணணும். இந்த தடவை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திதி வர்றதுனால ரொம்ப விசேஷம். மகாலட்சுமி பூஜைகளையும் சேர்த்து பண்ணலாம். குபேர பூஜை பண்ணலாம். இந்த மாதிரி என்னென்ன பூஜைகள் நமக்கு வெள்ளிக்கிழமை எப்போதும் பண்ணுவோமோ அதெல்லாம் சேர்த்து பண்ணினா ரொம்ப நல்லது. இந்த பூஜையை கண்டிப்பாக விடாமல் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி முடியுமோ என்ன மாதிரி தெரியுமோ அந்த மாதிரி பண்ணுங்க. நல்ல பலன்கள் கிடைக்கும். மெயினாக பூஜைக்கு வந்து ஒரு நோட் புக் எழுதாத ஒரு நோட் புக்கு, பென்னு ஒன்று, முறம், மத்து இது 4ஐயும் வைக்கணும். இது உங்களுக்கு வரைய தெரிஞ்சால் வரைங்க. ஒரு மனுஷனோட உருவம் வரையணும். வரைய தெரிஞ்சால் வரைங்க. இல்லைன்னா இந்த முறம், மத்து, நோட்டு, பேனா இதுக்கு வந்து இந்த அர்ச்சனை மாதிரி பண்ணிவிட்டு சித்திரான்னங்களில் நைவேத்தியம் பண்ணினா ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த பூஜையை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எங்கேயாவது கிடச்சிதுன்னா இந்த புக்கையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்த வருஷத்துக்குள்ளே இதை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் நல்லபடியாக பூஜை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை தான் சந்திக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ததாஸ்து.